Good morning students, welcome to 11th standard economics. Okay, so நம்ம என்னமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் 8th lesson டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீனா green revolution agricultural developmentக்காக modernization practicesக்காக கொண்டு வந்த one concept we described as the green revolution அப்படினு பார்த்தோம். அதோட achievements என்னென்ன, weakness என்னென்ன, second green revolution என்ன, அதோட requirements என்னென்ன அப்படிங்கறதை we discussed in last class. Okay, so today's class we are going to discuss about the what do you mean by large scale industries. Large scale industries na enna, important large scale industries India la enna locate ஆயிட்டு இருக்கு, small scale industries, micro and macro industries அதெல்லாம் இப்ப brief ஆ பார்க்க போறோம். Okay, so அதுல first one பாரு large scale industries. Large scale industries அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா it refers to those industries which require huge infrastructure. என்னென்ன இருக்கணும், better infrastructure facilities இருக்கணும், manpower இருக்கணும் and influx of capital assets. இந்த மூணு இருந்தது அப்படினா those type of industries we described as the large scale industries. Okay, so huge infrastructure என்னமா உள்கட்டமைப்பு வசதிகள். Okay, so ஒரு industries ஒரு firms னு எடுத்துட்டோம் அப்படினா அதுக்கு என்னென்ன basic things, electric power இருக்கலாம், water facilities இருக்கலாம், machinery facilities இருக்கலாம். so அந்த மாதிரி என்னென்ன facilities வேணுமோ அது வந்து huge அதிகமான அளவுல இருக்கணும். vast manpower அதிகமா இருக்கணும். labor force, capital assets, large number of assets இருக்கணும். ஓகேவா, இப்போ large scale தான் machineries எல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி அதே ஒரு மெஷினரியோட ரேட்டே பார்த்தீங்கன்னா க்ரோர்ஸ் கணக்கில் வரும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி கேபிட்டல் அசட்ஸ் ஹியூஜாக இருக்கணும். இந்த மூணு ஃபெசிலிட்டிஸும் இருந்தது அப்படின்னா தட் இஸ் வி டிஸ்கிரைப்ட் ஆஸ் த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ த டேர்ம் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் எ ஜெனரிக் ஒன் இன்க்ளூடிங் வேரியஸ் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன் இட்ஸ் ப்ரிவ்யூ ஆல் த ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா லைக் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஃபால் அண்டர் த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஏரியா. ஓகே, ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் ஸ்கேல் அப்படிங்கிறது எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது. ஜெனரிக் ஒன் இன்க்ளூட்னா நம்ம உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸும் சேர்த்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு போட்டு சொல்லுவோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆல் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வி டிஸ்கிரைப்ட் அஸ் த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அயர்ன் அண்ட் ஸ்டீலாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், ஆட்டோமொபைலாக இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். பட் however, in recent years, due to the IT boom and the huge amount of revenue generated by it, so the IT industry also can be included within the jurisdiction of the large scale industries. Okay, இப்போ recent trendல பார்த்தீங்கன்னாடா எது அதிகமாக டெவலப் ஆகிட்டே இருக்கு, IT field, information technology அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ IT ஃபீல்டில் large number of employment opportunities ப்ரொவைட் பண்ணுறதுனால that is also we consider. Okay, jurisdiction என்னமோ join, mingle. ஓகேவா, ஸோ எதில் ஜாயின் பண்ணிட்டோம், large scale industries integrate பண்ணிட்டோம். So Indian economy heavily depend on these large scale industries for its economic growth, generation of foreign currency and for providing job opportunities to millions of Indians. Okay va, so through எது மூலமா மேக்ஸிமம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தான் அதிகமாக இந்தியனில் இருக்கிற யூத் பாப்புலேஷன், ஹையஸ்ட் எக்ஸஸ் பாப்புலேஷன் எல்லாத்துக்கும் தேவையான பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஓகே, ஸோ இந்தியாவில் என்னென்ன லார்ஜ் ஸ்கேல் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாரு அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அட் குல்ஃபி near Jharia, West Bengal Iron Works Company in 1870. ஓகே, தங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸோட நேம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எந்த வருஷம் லொக்கேட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எங்கடா, ஜைரியா, வெஸ்ட் பெங்காலில் ஜைரியா அப்படிங்கிற இடத்துல குல்டி அப்படிங்கிற பிளேஸில் தான் ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 1870. அதை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு லார்ஜ் ஸ்கேல் ஸ்டீல் பிளான்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கோ. ஓகேவா, அது எங்கே லொக்கேட் பண்ணியிருக்காங்க, ஜாம்ஷெட்பூரில் in 1907, followed by DISCO at Kanpur in 1919. So both belong to private sector. தங்க இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா. அந்த டிஸ்கோ அப்படிங்கிறது என்னது, லார்ஜ் ஸ்கேல் ஸ்டீல் பிளான்ட் டிஸ்கோ. அது எங்கே லொக்கேட் பண்ணாங்க, ஒன்று பர்ன்பூரில், இந்த இடத்துலடா ஒன்று ஜாம்ஷெட்பூரில், அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா பர்ன்பூர். ஓகேவா, அந்த ரெண்டுமே டிஸ்கோ தான். அது எங்கே எப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கன்சர்ன். ஓகே, ஸோ டிஸ்கோ பிலாங்ஸ் டு ப்ரைவேட் கன்சர்ன். எந்தெந்த இடத்துல லொக்கேட் பண்ணியிருக்காங்க, ஒன்று ஜாம்ஷெட்பூரில், இன்னொன்று வந்து பான்பூரில். ஓகே, ஜாம்ஷெட்பூரில் 1907 ஃபஸ்ட்டு லொக்கேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1919 பார்த்தீங்கன்னா பான்பூர். ஓகே, அண்ட் தென் த ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டர் யூனிட் வார் விஸ்வேஸ்வராயா அயர்ன் அண்ட் ஸ்டீல் ஒர்க்ஸ் அட் பத்
பத்ராவதி. ஓகே, இது அடுத்தது மூணுமே பார்த்துக்கோங்கடா. ஃபஸ்ட்டு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஃபஸ்ட்டு லார்ஜ் ஸ்கேல் ஸ்டீல் பிளான்ட்டு, அடுத்தது ஃபஸ்ட்டு பப்ளிக் செக்டார் யூனிட். கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வராயா அயர்ன் அண்ட் ஸ்டீல் பிளான்ட். ஓகேவா, அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? பத்ராவதியில். ஓகே, ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க தாங்க. பப்ளிக் செக்டார் ஸ்டீல் பிளான்ட்ஸு எந்தெந்த இடத்துல இந்தியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் நீட். அசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னது? ஃபினான்ஷியல் நீட்ஸ். அதுக்கு தேவையான ஃபினான்ஷியல் நீட்ஸ் வந்து எங்கெங்கே இருந்து அவைலபிளாக கிடைக்கிது அப்படிங்கிறது. ஓகே, எந்தெந்த கண்ட்ரியிலேருந்து ஃபண்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு ஒன் பாரு, ஒடிஷாவில் ரூர்கெல்லாவில் யார் அதுக்கு ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறா, ஃபினான்ஷியல் ஹெல்ப் கொடுக்குறாங்கன்னா ஜெர்மனி. அடுத்தது பிலாய் அட் எம்பி மத்திய பிரதேசில், அதுக்கான ஃபினான்ஷியல் ஹெல்ப் வந்து ரஷ்யா. அடுத்தது துர்காப்பூர் இன் வெஸ்ட் பெங்கால், அதுக்கான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் யூகேயில். பொக்கோரா இன் ஜார்க்கண்ட், அதுக்கான ஃபினான்ஷியல் நீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில். அதை ஃபாலோ பண்ணி பர்ன்பூர் இன் வெஸ்ட் பெங்கால் அக்வயர்ட் ஃப்ரம் ப்ரைவேட் செக்டார் இன் 1976. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டார் கன்சர்ன் 1976 வந்து இது பண்ணாங்க. ஓகே, அடுத்தது விசாகப்பட்டினம் அட் ஆந்திர பிரதேஷ், அதுக்கான ஃபினான்ஷியல் நீட் பார்த்திங்கன்னா ரஷ்யா. சேலம் இன் தமிழ்நாடு, இது பார்த்திங்கன்னா நோ எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ். ஓகே, அதர் கண்ட்ரிலேருந்து இதுக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் வரதில்லை. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே என்ன பண்ணுறாங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் தேவையான ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா விஜயநகர் இன் கர்நாடகா, அதுவும் ஃபுல்லாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் ஃபினான்ஷியல் நீட்ஸ். அதை ஃபாலோ பண்ணி பார்த்திங்கன்னா பத்ராவதி இன் கர்நாடகா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த நேஷனலைசேஷன் ஆஃப் விஸ்வேஸ்வராயா அயர்ன் அண்ட் ஸ்டீல் லிமிடெட் ஓன்டு பை சென்ட்ரல் அண்ட் ஆல்சோ த ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, ஸோ இது வந்து எதுக்குள்ள வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வராயா தான் ஃபஸ்ட்டு நேஷனலைஸ்டுன்னு பார்த்தோம். ஸோ அதோட கண்ட்ரோலில் தான் இது வரும். இது யாரோட கண்ட்ரோல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் தட் பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, அதுக்கு அடுத்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா all these are managed by SAIL. At present all important steel plants except DISCO are under public sector. Okay, so இது எல்லாமே இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட் அயர்ன் அண்ட் ஸ்டீல், லார்ஜ் ஸ்கேல் பிளான்ட்டு, பப்ளிக் செக்டார், இது எல்லாமே யாரோட கண்ட்ரோலில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதை யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா SAIL அத்தாரிட்டி. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் டிஸ்கோ மட்டும் என்னன்னு சொன்னேன், ப்ரைவேட் கன்சர்ன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த ரெண்டை தவிர மீதி எல்லாமே யாரோட கண்ட்ரோலில் வரும்? SAIL அத்தாரிட்டிக்கு கீழே வந்துடும். சரியா, SAILோட ஃபுல் ஃபார்ம் என்னடா? ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். SAILோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஓகே, இது எந்த இயரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1974 அண்ட் வாஸ் மேட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கடா? ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸோட டெவலப்மெண்ட்டுக்காக. ஓகே, அடுத்த பாரு, presently India is the 8th largest steel producing country in the world. World level இந்தியாவோட பொசிஷன் எத்தனாவது பிளேஸ்? 8th largest steel producing country. ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் என்ன? ஃபஸ்ட்டு அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஜூட் இண்டஸ்ட்ரி. ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஓகே, பாரு, jute industry is an important industry for a country like India because not only it earns foreign exchange but also provide sustainable employment opportunities in agriculture and also the industrial sector. Okay, so இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கிறது. அது பேசிக்லி ஆக்ரோ பேஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டுமே மிங்கிளான ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூட் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா, ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும் அதிகமாக நமக்கு எதுலேருந்து தான் கிடைக்குது? ஜூட் இண்டஸ்ட்ரீஸில் தான். அதனால தான் நம்ம கண்ட்ரிஸோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஒரு சஸ்டைனபிள் கண்டினியூஸ் க்ரோத்தாக இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஃபஸ்ட்டு பாரு, its first modernized industrial unit was established in Resra in West Bengal in 1855. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஜூட் இண்டஸ்ட்ரீஸில் மாடர்னைஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1855 ரேஸ்ட்ரா வெஸ்ட் பெங்காலில் ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க. ஓகேவா, அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா த ஜூட் இண்டஸ்ட்ரி இன் த கண்ட்ரி இஸ் ட்ரெடிஷ்னலி எக்ஸ்போர்ட் ஓரியன்டட். ஸோ India ranks number 1 in the raw jute and also the ranks number 1 in the raw jute and jute goods production and number 2 in export of jute goods in the world. தாங்க நல்லா இது பண்ணிக்கோங்கடா. ரா ஜூட் அப்படின்னா ரா மெட்டீரியல், கச்சா பொருளா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரா மெட்டீரியலாக இருக்கிறதுல. அப்போ இந்தியாவோட இது பார்த்திங்கன்னா ரா ஜூட்லேயும் ஜூட் குட் ப்ரொடக்ஷன்லேயும் ஃபஸ்ட் பொசிஷன்.
ஓகே. அடுத்தது நம்பர் 2 இன் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஜூட் குட்ஸ் இன் த வேர்ல்ட் லெவலில் ஜூட் குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன். ஓகே. அடுத்த இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ் பாருங்கடா, காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் ஆல்சோ த லார்ஜஸ்ட் என்னது industries in India அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ oldest industry of India and employs large number of workers. It is the largest organized and broad-based industry which account for 4% of GDP, 20% of manufacturing value added and 1/3 of total export earnings. Very very important point note பண்ணிக்கோங்கடா. So through textile cotton textile பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் ஜிடிபினா நம்மளோட நேஷ்னல் இன்கமில் 4% ஆஃப் த இன்கம் நம்ம எதுலேருந்து ரிசீவ் பண்ணுறோம், காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து. அடுத்தது வேல்யூ ஆடட் டபுள் கவுண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் மெத்தடில் அதில் வந்து பார்த்திங்கன்னா 20% இன்க்ரீஸ் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் ப்ராடக்ட் வந்து எது அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தான். ஓகேவா. ஸோ the first Indian modernized cotton cloth mill was established in 1818 at Fort Gloucester near Calcutta. Underline பண்ணிக்கோங்கடா. ஃபஸ்ட்டு மாடர்னைஸ்டு காட்டன் கிளாத் எப்போ எஸ்டாப்ளிஷ் மில் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, 1818 கல்கட்டாவில். ஓகே. பட் திஸ் மில் வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ த செகண்ட் ஒன் மில் நேம்டு மும்பை ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1854 at Bombay by KGN டபர். ஓகேவா. ஸோ அது என்ன சொல்லுவோம், டேபர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இது வந்து ஒரு பர்சனோட நேம், அவர் ஆரம்பித்ததுனால இதுக்கு வந்து அந்த நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது செகண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஜூட் காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் மில் நேம் என்னடா, மும்பை ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி. ஓகேவா. இது எந்த இயர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, 1854. ஓகே. ஸோ இதெல்லாம் அப்போ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸே இருந்த இம்பார்ட்டன்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. அடுத்த பாரு அதை பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ் என்ன, சுகர் இண்டஸ்ட்ரி. சுகர் இண்டஸ்ட்ரி இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் அமாங் அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து காட்டன் இண்டஸ்ட்ரி, ஜூட் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் இண்டஸ்ட்ரி. இதுதான் செகண்ட் ஆக்ரோ பேஸ்ட் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. இந்தியா இஸ் த நவ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் ஆஃப் சுகர் இன் த வேர்ல்டு. அண்டர்லைன் பண்ணிக்கோங்கடா. ப்ரொடியூசரும் இண்டியன்ஸ் தான், கன்சியூமரும் இண்டியன்ஸ் தான். ஓகேவா. மகாராஷ்டிரா கான்ட்ரிபியூட்ஸ் ஓவர் 1/3 ஆஃப் இந்தியன் டோட்டல் சுகர் அவுட்புட், ஃபாலோட் க்ளோஸ்லி பை உத்தரப்பிரதேஷ். ஓகேவா. ஸோ இதுவும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்கடா. அதிகமான கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அண்ட் ஆல்சோ த உத்தரப்பிரதேஷ். ஓகே. அடுத்த பாரு ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி. இந்தியா இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் நைட்ரோஜினியஸ் ஃபர்டிலைசர் இன் த வேர்ல்டு. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்கடா. ஃபர்டிலைசர் எஸ்பெஷலி என்ன ஃபர்டிலைசர், நைட்ரஜன் அதிகமாக இருக்கிற நைட்ரோஜினியஸ் ஃபர்டிலைசரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இந்தியா வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா பொசிஷன் இஸ் தேர்ட் லெவல். ஓகே. அடுத்த பாரு இம்பார்ட்டன்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரி. The first mechanized paper mill was set up in 1812 at Serampur in West Bengal. Okay. So Serampurல பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற ஒரு பிளேஸ். இங்கே தான் ஃபஸ்ட்டு மாடர்னைஸ்டு பேப்பர் மில் வந்து ஃபஸ்ட்டு 1812 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா அட் குளோபல் லெவல் ரேங்க்டு அமாங் 15 டாப் குளோபல் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. ஸோ இந்தியாவோட பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் இருக்கிற 15 டாப் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸில் இந்தியாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேவா. அடுத்த சில்க், நம்ம ஆல்ரெடி அந்த இதில் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்தியாவோட சில்க் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ சில்க் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து சைனாடா, நோட் பண்ணிக்கோங்க. சில்கில் ஃபஸ்ட்டு சைனா, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. ஓகே. ஸோ இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் இன் ப்ரொடியூசிங் நேச்சுரல் சில்க்ஸ். அட் ப்ரெசன்ட் இந்தியா ப்ரொடியூசஸ் அபவுட் 16% சில்க் ஆஃப் த வேர்ல்டு. ஓகே. வேர்ல்டு லெவலில் நியர்லி 16% ஆஃப் த சில்க் ப்ரொடக்ஷன் எங்கேருந்து வருது, இந்தியாவிலேருந்து கிடைக்கிது. ஓகேவா. அடுத்து பாரு, India enjoys the distinction of being the only country producing all the 5 known commercial varieties of silk. Okay. இது என்னென்னு பாருடா, மல்பெரி, ட்ராபிக்கல் டசர், ஓக் டஷர்,
அடுத்தது ஏரி அண்ட் முகா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சில்கோட வெரைட்டி ஓகேவா. ஸோ அந்த மல்பெரி சில்க்ஸ்னால நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி அந்த டிராபிக்கல் டெசர், ஓக் டெசர், ஓகே, ஏரி அண்ட் முகா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சில்க். ஓகே, ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொன்றும் ஃபேமஸாக இருக்கும். பட் ஆல் 5 ஃபேமஸாக இருக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான். ஓகே, அடுத்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பாருங்கடா, பெட்ரோலியம் அண்ட் ஆல்சோ த நேச்சுரல் கேஸ். ஓகே, ஸோ first successful oil well was tuck in India in 1889 at Tikoi, Assam. ஓகே, ஆயில் வெல்னா என்னம்மா எண்ணெய் கிணறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபஸ்ட்டு எந்த இடத்துல ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் டிக்காய் அப்படிங்கிற இடத்துல தான் ஃபஸ்ட்டு என்னது ஆயில் வெல் வந்து கிணறு தோண்டுனாங்க 1889. ஓகே, பட் அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரீஜியன்ஸ் வித் ஆயில் ரிசர்வ்ஸ் ஹவ் பீன் ஐடென்டிஃபைட் அண்ட் ஆயில் இஸ் பீயிங் எக்ஸ்ட்ராக்டட் இன் தீஸ் ரீஜியன்ஸ். ஓகே, பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, எக்ஸ்ப்ளைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் த எக்ஸ்ப்ளரேஷன் பர்பஸ் ஆயில் அண்ட் நேச்சுரல் கமிஷன் ONGC அண்டர்லைன் பண்ணிக்கோங்கடா. ONGCயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஆயில் அண்ட் நேச்சுரல் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1956 டேராடன் அட் உத்தரகாண்ட். ஓகேவா. ஸோ இந்த இது ஃபுல்லாகவே ஆயில், நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே யாரோட கண்ட்ரோலில் வரும்னு பார்த்தீங்கன்னா ONGC. ஓகே, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக 1956 உத்தரகாண்டில் டேராடன் அப்படிங்கிற இடத்துல வந்து இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா. ஸோ சாரி, இதை வந்து மெயின்டைன் பண்ணாங்க, லான்ச் பண்ணாங்க. இதோட மெயின் ரோலே என்ன? இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி ரெகுலேட் பண்ணி கரெக்டாக எல்லாமே நடக்குதா அப்படின்னு மேனேஜ் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் ரோல். அந்த ஆர்கனைசேஷன் ஆயில் அண்ட் நேச்சுரல் கமிஷனோட மெயின் ரோல். ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் மெயின் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். என்னென்னடா? அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஜூட் இண்டஸ்ட்ரி, காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, சுகர் இண்டஸ்ட்ரி, ஃபர்டிலைசர், பேப்பர், சில்க்கு அண்ட் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஆர் யூ கிளியர் தாங்க?